இன்னைக்கு நம்ம பேச போறது உங்க ஜனநாயக உரிமையை பறிக்க நடக்கும் சதித்திட்ட பத்தி தான். ஆமாங்க, உங்க வாக்குரிமையே ஆபத்துல இருக்கு. இதை நம்ப முடியலையா? ஆனா இதுதான் உண்மை. எப்படின்னு இப்ப பார்க்கலாம். தி ஹிந்து பத்திரிகை சமீபத்துல ஒரு விரிவான ஆய்வை வெளியிட்டு இருக்காங்க. 75,018 வாக்குச்சாவடிகள் இவ்வளவு பெரிய அளவுல ஆய்வு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நடந்திருக்கும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தோட மர்மத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு விரிவா பார்க்கலாம். முதல் அதிர்ச்சி, இளைஞர்கள் திடீர்னு இறந்து போயிருக்காங்களாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மர்டர். திருவிடைமருதூர் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியை எடுத்துக்குவோம். 131 பேர் இறந்ததா காட்டியிருக்காங்க. அதுல 24 பேர் 50 வயசுக்கும் கீழே. 50 வயசுக்கு கீழே இவ்வளவு பேர் இறந்திருக்காங்களா? எந்த தொற்று நோயும் இல்ல, எந்த பெரிய விபத்தும் இல்ல. ஆனா வாக்காளர் பட்டியல மட்டும் இவங்க எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. இரண்டாவது அதிர்ச்சி, பெண்களோட வாக்குகள் டார்கெட் செய்யப்பட்டிருக்கு. இது பெண்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதல். 35 வாக்கு சாவடிகள்ல நீக்கப்பட்டவர்கள் 75% அல்லது அதுக்கும் மேல பெண்கள் தான் இருக்காங்க. திருச்செந்தூர் புனித சூசை ஆரம்ப பள்ளியை பாருங்க. நீக்கப்பட்ட 110 பேர்ல 95 பேர் பெண்கள். பெண்கள் மட்டும் தான் இறக்குறாங்களா, இல்ல ஆண்கள் எல்லாருமே அமரத்துவம் அடைஞ்சிட்டாங்களா என்ன? இது திட்டமிட்ட சதி. மூணாவது அதிர்ச்சி, இத கவனமா கேளுங்க. 103 சட்டமன்ற தொகுதிகள்ல 495 வாக்கு சாவடிகள்ல அனைத்து வாக்காளர்களும் இறந்ததா காட்டியிருக்காங்க. திருமங்கலம் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளி 142 பேர், சிவகங்கை பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளியில 134 பேர், திருவிடைமருதூர் 131 பேர், பாபநாசம் 131 பேர். என்ன நடந்துச்சு அங்க? கொரோனா மறுபடியும் வந்துடுச்சா என்ன? இல்ல வாக்காளர் பட்டியல மட்டும் இவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா? ஒரே நேரத்துல 130 பேர் மேல இறப்பு. நாலாவது பிரச்சனை, வீட்டுல யாரும் இல்லன்னு கதை. 6139 வாக்கு சாவடிகள்ல தலா 74 பேருக்கு மேல கணக்கெடுப்பு நடக்கும் போது வீட்டுல இல்லன்னு காட்டி நீக்கப்பட்டிருக்காங்க. சரி, கொஞ்சம் பேர் வெளியூர் போயிருக்கலாம்னு விட்டுடலாம். ஆனா சோழிங்கநல்லூர் பிரின்ஸ் மெட்ரிக் பள்ளியில 549 பேர் வீட்டுல இல்ல. பல்லாவரம் NSN மெட்ரிக் பள்ளியில 505 பேர் வீட்டுல இல்ல. 500 பேருக்கு மேல ஒரே நேரத்துல எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்களா என்ன? 8361 சாவடிகள்ல நீக்கப்பட்ட பெயர்களோட விகிதம் அசாதாரணமான அளவுக்கு அதிகம். 3907 இடங்கள்ல இறந்தவர்களோட எண்ணிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்துது. 172 பாகங்கள்ல நிரந்தரமா குடிமாறி போன பெண்கள் கேட்டகரி தவறா யூஸ் பண்ணிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களோட வாக்குரிமை அவங்க அறியாமலே பறிக்கப்பட்டிருக்கலாம். உங்க பெயர் இதுல இருக்குமா? நீங்க கடைசியா எப்ப செக் பண்ணீங்க? ஜனநாயகத்தோட அடிப்படை தலைமை வாக்குரிமை தான். உங்க வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இத சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாக்கு, ஒரு குரல், ஒரு உரிமை. அதை காப்பாத்துறது நம்ம கடமை. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம்.